வணக்கம் லங்காபோர் ஊடக நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு உங்களை சந்திக்கின்றோம். ஒரு சில நாட்களாக அனைத்து ஊடகங்களிலேயும் ஒளிபரப்பப்படுகின்ற, பிரசுரிக்கப்படுகின்ற, காட்சிப்படுத்தப்படுகின்ற விடயம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு இராணுவ பாதுகாப்பு, அதாவது ஏற்கனவே இருந்த இராணுவ பாதுகாப்பு அகற்றப்பட போகிறது என்ற ஒரு செய்தியை பலவாறாக பல ஊடகங்கள் ஒளிபரப்பி வருகின்றன, பிரசுரித்து வருகின்றன. அந்த வகையிலே நாங்கள் அறிந்ததன்படி இதுவரை அந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான இருந்த அந்த இராணுவ பாதுகாப்பு இதுவரை அகற்றப்படவில்லை. ஆனால் அகற்றப்படும் என்ற செய்தியைத்தான் நாங்கள் ஊர்ஜிதமாக ஒரு சில அரச வட்டார செய்தி சேகரிப்பாளர்கள் ஊடாக நாங்கள் அறிந்த உண்மையாக இருக்கிறது. இந்த இராணுவ பாதுகாப்பு அகற்றப்படுவது தொடர்பாக ஒரு சில ஆய்வாளர்கள் ஊடாக நாங்கள் அறிந்து கலந்துரையாடிய பொழுது அதனுடைய பின்னணி என்ன என்பதை நாங்கள் சற்று ஊகிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது இலங்கையிலே ஜனாதிபதிகளுக்கான இராணுவ பாதுகாப்பு இருந்தது. அவர்கள் பாதுகாப்புக்காக, அதாவது அவர்களுடைய பாதுகாப்புக்காக தீவிரவாதிகள் அவர்களை தாக்கலாம், அல்லது சில எதிர்ப்பாளர்கள், எதிர்கட்சிகள் அல்லது எதிர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தாக்கலாம் என்ற ஒரு சில காரணத்தினால்தான் அது பாதுகாப்பு இதுவரை காலமும் இருந்தது. இப்பொழுது அந்த பாதுகாப்பு இப்பொழுது தளர்த்தப்பட்டதன் ஊடாக அந்த தற்போதைய அரசு கூற வருகின்ற விடயம், இலங்கை சுமூகமான ஒரு நிலையில் இருக்கிறது. இலங்கையிலே எந்த ஆபத்து அபாயமும் இல்லை. தீவிரவாதமோ அல்லது தீமையான ஆர்ப்பாட்ட செயற்பாடுகளோ அல்லது முன்னாள் ஜனாதிபதிகளையோ பிரதிநிதிகளையோ தாக்குகின்ற கும்பலோ எந்த அபாயமும் இல்லை என்பதை ஒரு பாதுகாப்பான நாடாக இலங்கை இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு மறைமுகமான செய்தியை கூற வருகிறார்கள். எதற்காக இந்த செய்தியை கூற வருகிறார்கள் என்று நாங்கள் ஆழமாக போய் பார்க்கின்ற பொழுது, இலங்கையை முன்னிலையில் தூக்கி நிறுத்த வேண்டிய பொறுப்பு ஆளுங்கட்சிக்கு இருக்கிறது. காரணம், அவர்கள் வாக்குறுதி கொடுத்து பெரும்பான்மையான மக்களினால் ஆதரவினால் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பிரச்சாரத்தில் இலங்கை சுமூகமான நிலையை கொண்டு வருவோம், அதே வேளையில் கடன் இல்லாமல் இலங்கையை மற்றும் வேலை வாய்ப்புகள் பல விடயங்களை அங்கே குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த வகையிலே அவர்களுக்கு இலங்கையை முன்னிறுத்த வேண்டிய பொறுப்பு அவர்களுடைய தலையிலே சுமக்க வைக்கப்பட்டிருக்கிறது மக்களால். ஒரு வகையில் அவர்களும் அந்த சுமையை தாங்கள் விரும்பி தலையிலே வைத்திருக்கிறார்கள். வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காகத்தான் அவர்கள் இப்படியான இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான இருந்த இராணுவ, அதாவது சாதாரண பாதுகாப்பை வைத்துக்கொண்டு இராணுவ பாதுகாப்பை அகற்றியிருக்கிறார்கள். இதனூடாக உலக நாட்டுக்கு கூறுகிறார்கள், எந்தவித அபாயமும் இல்லை இலங்கையிலே, இலங்கை சுமூகமான நிலையில் இருக்கிறது. உல்லாச பிரயாணிகள் நீங்கள் நம்பி பயப்படாமல், அதாவது பயங்கொள்ளாமல், எந்தவித சந்தேகமும் இல்லாமல் எங்களுடைய நாட்டிற்கு வந்து போகலாம். அதற்கான பாதுகாப்பு இருக்கிறது. காரணம், இங்கே போர் அச்சம் மற்றும் ஆர்ப்பாட்ட அச்சங்கள் எதுவும் இல்லை. இரவு பகலாக நீங்கள் வந்து உல்லாச பிரயாணிகள் நீங்கள் எங்களுடைய நாட்டை அனுபவிக்கலாம் என்பதை மறைமுகமாக கூறுகிறார்கள். அதனூடாக உல்லாச பிரயாணிகளின் ஊடாக அவர்களை அதிகரிப்பதன் ஊடாக அவர்கள் வெளிநாட்டு அந்நிய செலவாணியை அதிகரிக்க நினைக்கிறார்கள். அத்தோடு கூட நாங்கள் பார்க்கின்ற பொழுது, வெளிநாட்டிலே இருந்து இலங்கையிலே நிறுவனங்களை திறப்பதற்கும், தொழிற்சாலைகளையும் தொழில்களை செய்வதற்கும், அவர்களுடைய வியாபாரத்தை செய்வதற்கும் நீங்கள் பயங்கொள்ளாமல், அச்சமில்லாமல் இலங்கைக்கு வந்து செல்லலாம். அதனால் நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கின்றோம். இங்கே எந்தவித அச்சமும் இல்லை, அபாயமும் இல்லை. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கே நாங்கள் இராணுவ கட்டுப்பாட்டை தளர்த்தி இருப்பதன் காரணம் அதன் ஊடாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம் என்று மறைமுகமாக வெளிநாடுகளையும் இலங்கைக்கு அழைத்து அவர்களின் ஊடாகவும் அந்த தொழில் செய்வதன் ஊடாகவும் இவர்கள் அந்நிய செலவாணியை அதிகரிப்பதற்கு ஒரு திட்டத்தை தீட்டியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதே வேளையிலே இன்னொரு விடயம்,
அவர்கள் கூறிய வாக்குறுதியின்படி, தேர்தலுக்கு முன்பாக அவர்கள் கூறிய வாக்குறுதியின்படி பயங்கரவாத சட்டத்தையும் அவர்கள் நிச்சயமாக ரத்து செய்வார்கள். ரத்து செய்வதன் ஊடாக இலங்கையிலே பாதுகாப்பான நிலை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை மேலும் மேலும் புலம்பெயர்ந்து வாழுகின்ற தமிழ் மக்களையும் அறைகூவல் விடுத்து அவர்களையும் உள்வாங்கி அவர்கள் ஊடாகவும் பல அந்நிய செலவாணியை இலங்கைக்கு பெறுவதற்காக ஒரு திட்டமாக கூட இருக்கலாம். அதே வேளையிலே அந்த பயங்கரவாத சட்டத்தை தளர்த்துவதன் ஊடாகவும் அவர்கள் வெளிநாடுகளுக்கு கூறுகின்ற விடயம், இலங்கையிலே சுமூகமான நிலை ஏற்பட்டிருக்கிறது, யாரும் அகதியாக வேறு நாடுகளுக்கு செல்ல தேவையில்லை, இலங்கையிலே இருந்து அகதிகள் வந்தால் நீங்கள் ஏற்க வேண்டாம் என்று மறைமுகமாக கூறுவதாகவும் நாங்கள் அதனை எடுத்துக்கொள்ளலாம். அந்த வகையிலே இந்த இராணுவ, அதாவது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு இராணுவ கட்டுப்பாட்டை, அதாவது இராணுவத்தினுடைய பாதுகாப்பை தளர்த்துவது அல்லது இல்லாமல் செய்வது, அகற்றுவதன் ஊடாக இப்படி பல மாஸ்டர் பிளான்களை அரசாங்கம் பின்னே வைத்திருக்கிறது என்பதை நாங்கள் எங்களுடைய ஒரு சில செய்தி ஆய்வாளர்கள் ஊடாகவும், அரசியல் ஆய்வாளர்களின் ஊடாகவும், பொருளாதார ஆய்வாளர்களின் ஊடாகவும் நாங்கள் அறிந்த உண்மையை, நாங்கள் சம்பாஜனை செய்த அந்த விடயங்களை லங்கா4 ஊடகம் உங்களுக்கு முன்பாக கொண்டு வந்திருக்கிறது. இதன் ஊடாக இலங்கைக்கு நல்ல விடயம் நடைபெறுமாக இருந்தால் நிச்சயமாக லங்கா4 ஊடகம் அதனை வாழ்த்தி வரவேற்கிறது. தொடர்ந்தும் இப்படியான செய்திகளை நீங்கள் பார்க்கவும், கேட்கவும், வாசிக்கவும் லங்கா4 ஊடகத்தோடு இணைந்திருங்கள். லங்கா4 ஊடகம். நன்றி, வணக்கம். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464228. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். Your future, our vision. இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா4 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.